சொல்லிடலாமே. இந்த வாய்ப்பை தந்த பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் எங்கள் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த மாசம் என்ன மாசம் தெரியுமா? ஓ தெரியுமே, இது தை மாசம் தானே. சரியா சொன்னீங்க. தை மாசம் நம்ம இயற்கையை போற்றும் விதமா பண்டிகை கொண்டாடுவோமே, அது என்ன தெரியுமா? எங்களுக்கு தெரியுமே, போகி மற்றும் பொங்கல் பண்டிகை தானே. சரியா சொன்னீங்க. பரவாயில்ல, இதெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கு. சரி, முதல் நாள் கொண்டாடுற போகியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னக்கா எங்களுக்கு ஏற்ற செய்வீங்களா? நாங்க இப்ப சொல்றோம் பாருங்க. பழைய எண்ண கழிதல் புதிய எண்ண புகுதல் எனும் வரிக்கு ஏற்ப நம்முடைய எண்ணங்களை தவிர்த்து புதிய நல்ல எண்ணங்களை கூட்டிக் கொள்ளுதல் வேண்டும். இதுவே போகி பண்டிகையாகும். போன வருஷம் கூட அம்மா நம்ம வீட்டுல பொங்கலுக்கோ சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்தாங்கல்ல, அந்த பண்டிகை தான் இது. ஆஹா, சக்கரை பொங்கல் நல்ல ருசியா இருக்கும்ல. எனக்கா சக்கரை பொங்கலை பத்தி மட்டும் சொல்றீங்க, வெண்பொங்கலை பத்தி தான் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாக்கா, கரெக்டா சொன்னீங்க. சக்கரை பொங்கலோட வெண்பொங்கல் தான் நல்லா ருசியா இருக்கும். அதை சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி, சுவையோ சுவை, பிரமாதம். பொங்கல் பண்டிகை 4 நாள் கொண்டாடுவாங்கன்னு தெரியும். ஸ்கூல்ல லீவ் விட்ட நாள் தானே உனக்கு தெரியும். அக்கா, பொங்கல் பண்டிகை நம்ம ஏன் கொண்டாடுறோம்னு கொஞ்சம் எடுத்து எல்லாருக்கும் சொல்றீங்களா? அப்படி கேளு. பொங்கல் பண்டிகை நம்ம ஏன் கொண்டாடுறோம்னா, உழைக்கும் தமிழ் மக்கள் தங்கள் உழைப்புக்கு உதவிய இயற்கைக்கும் சூரியனுக்கும் காளைகளுக்கும் நன்றி தெரிவிப்பதற்காக நம்ம சக்கரை பொங்கல் வச்சு வழிபடணும். இதுவே பொங்கல் திருநாள் ஆகும். ஓ, அதனால் தான் பொங்கல் பண்டிகைய தமிழர் திருநாள் மற்றும் உழவர் திருநாள் என்று சொல்றாங்களா? ஆமா, பொங்கலை பத்தி ஒரு பாட்டா பாடலாமா? பாடலாமே. பொங்கலோ அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக போறது. என்னது? அதில்ல மாட்டு பொங்கல்னு சொன்னோம். ஓ அப்படியா? சரி அக்கா, மாட்டு பொங்கல்னா என்ன நீங்க இருக்கவங்களுக்குலாம் சொல்றீங்களா? மாட்டு பொங்கல்னா உழவர்களுக்கு உதவிய மாடுகளுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக மாட்டு பொங்கலை கொண்டாடுகிறோம். மாட்டு பொங்கலை கால்நடை பொங்கல்னு சொல்லுவாங்க. மாட்டு பொங்கல் அன்று மாடுகளை குளிப்பாட்டி அலங்காரம் செய்து அதன் கால்களில் சலங்கை கட்டி அதன் கொம்புகளில் வண்ணம் தீட்டி அதை வீதி வீதியாக அழைத்து செல்லும் போது அதன் கால்களில் கட்டிய சலங்கு சல் 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 என்னும் மொழியை கேட்டு மக்கள் மகிழ்ந்தனர். இதுவே மாட்டு பொங்கல் ஆகும். மாட்டு பொங்கல் ஒரு பாட்ட பாடுவோமே. முடிஞ்சிருச்சு, மாட்டு பொங்கல் கூட முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன வரப்போகுது? காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்னக்கா? மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் தான் காணும் பொங்கல். அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை கண்டு ஆசீர்வாதம் பெற்று அதன் பின் நண்பர்கள் வீட்டிற்கும் மற்றும் உறவினர் வீட்டிற்கும் சென்று மகிழ்வர். இதுவே காணும் பொங்கல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தை 3ஆம் நாளான காணும் பொங்கலோடு புகழ்பெற்ற தமிழ் புலவர் திருவள்ளுவரை பெருமைப்படுத்தும் விதமாக இந்நாளில் திருவள்ளுவர் தினமும் கொண்டாடுகிறோம். காணும் பொங்கல் பத்தி ஒரு பாட்டா பாடலாமா? பாடலாம். உணவின் விழா இது, வரவின் விழா, உணவின் விழா இது, பொங்கல் விழா, உழவு கூடியுள்ள மகிழ் ஊரே காணும் பொங்கல் கொண்டாடுவோம், காணும் பொங்கல் கொண்டாடுவோம். சரி, பொங்கல் பண்டிகையின் போது என்னென்ன வீர விளையாட்டு விளையாடுவாங்க? மற்ற நாடுகளை தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைக்க விளையாடுறது என்னன்னு தெரியுமா? ஜல்லிக்கட்டு தானே. சரியா சொன்னீங்க. ஆனா என்ன எல்லாரும் சிலம்பத்தை விட்டுட்டீங்க? வாங்க நம்ம பள்ளி மாணவ
சரியா சொன்னீங்க. ஆமா, நம்ம முன்னோர் ஒரு பண்டிகை கொண்டாடினாலே அதுல ஒரு நன்மை இல்லாம இருக்காது. அதே மாதிரி நம்ம பொங்கலுக்கும் கண்டிப்பா ஒரு நன்மை இருக்கும். அந்த நன்மை என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம சமத்துவ பொங்கல்னா என்ன தெரிஞ்சுக்கணும். அதாவது பொங்கல் என்பது அறுவடை திருநாள். அதில் அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று கூடி பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதன் மூலம் சமூகத்தில் சமத்துவமும் நல்லிணக்கமும் உண்டாகும். ஆகவே மாணவர்களாகிய நாமும் ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்று கூடி இப்பொங்கல் விழாவை கொண்டாடுவோம். இந்த நிகழ்ச்சி எல்லாம் பொங்கல் பொங்கி வர மாதிரி மக்கள் அனைவரும் ஒன்று கூடி மெரினா பீச், பெசன்ட் நகர் பீச், திருவான்மை பீச் போன்ற பல இடத்துல நம்ம தமிழக அரசு நம்முடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சியான கரகம், பொய்க்கால் குதிரையாட்டம், தப்பாட்டம் போன்ற பல நிகழ்ச்சிகளை நடத்துறாங்க. அதனால எல்லாரும் தவறாம கண்டுகொள்ளுங்க. இப்போ நம்ம பள்ளி மாணவிகள் கரகாட்ட ஆட்டத்தை காணலாம். நல்ல நாளில் இறைவன்